நம்ம சேனல்ல சம்மர் ரெசிபீஸ் இப்போதாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எபிசோட் 1. ஒரு நாளும் ஒரு சம்மர் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. மறந்துடாமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோவில் போயிடலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, இடியாப்ப மாவெல்லாம் கடையில் இருக்குல்ல, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் மாவு ஜவ்வரிசி. 1 கப்பு அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். ரவை பதத்துக்கு இந்த மாதிரி நல்ல பொரி டைப்பில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மாவு ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவெல்லாம் கடையில் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் அதிலே 1 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வெயில் இருந்துட்டால் போதும், வெயில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டிலேயே காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். தண்ணியோட அளவை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு மாவுக்கு ஒரு மாதிரி தண்ணி பதம் தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ கூழ் வத்தல் காய்ச்சறனால நம்ம பெருசாக அதுக்காக நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். நான் ஊற்றுற மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஊற்றுங்க, கரெக்டான இதில் தான் வரும். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். குறைக்க வேண்டாம், அதிகமும் படுத்த வேண்டாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் கரண்டி போட்டு கரைக்கிறத விட கையில் கரைக்கும் போது தான் அந்த கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்க, வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் வாங்கி கொடுத்துருவாங்க. அதிகம் இப்போ இருக்க குழந்தைங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் தான் விரும்புகிறாங்க. கடையில் போய் சிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு ஹெல்தி ஆப்ஷனும் கூட. நம்ம கைப்பட செய்யும் போது அது இன்னுமே ஸ்பெஷல் தான் இல்லை. கரைச்சி வச்சுருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் 4 வரமிளகாவை குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு, அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிச்ச ஸ்பூனில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் நல்லா காஞ்ச வரமிளகாவை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் சுற்றி எடுத்துட்டிங்கனாலே போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்து வீட்லேயும் இருக்குங்கிறது தெரியல, பட் இந்த மாதிரி நீங்கள் நார்மல் வரமிளகாவே லைட்டாக பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வரமிளகா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை கூட நல்லா தட்டி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வரமிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு காரம் இல்லாமல் கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு காரமும் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ உப்போட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம இந்த கூழ் வத்தல்லாம் செய்யும்போது ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதை கூழை காய்ச்சி நல்லா வடகம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை லாங் டர்மாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் செஞ்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்ருக்கு. ரொம்ப அடுப்பை வேகமாக வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், டேஸ்ட் மாறிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகட்டும், இது நல்லா வேகணும். நம்ம வத்தல் போடும்போது கிள்ளு வத்தல் போடும்போது குட்டி குட்டியாக தான் நம்ம போடுவோம். ஆனால் பொரிச்சு வரும்போது டபுள் த சைஸ் வந்தால் தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பொரிக்கும் போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா குக் ஆகட்டுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். எனக்கு இது கம்ப்ளீட்டாக குக் ஆகி ரெடியாகி வரத்துக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விறகடுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. நல்லா அகலமான கெட்டித்தன்மையான பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கையிலலாம் தெரிக்காது. அதை நமக்கு கிண்டுறதுமே ஈஸி. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரங்களெல்லாம் அப்பப்போ எடுத்து விடுங்க, ஏன்னா அதெல்லாம் காஞ்சு போயிடும். ஸோ இதே போல் நல்லா மிக்ஸ் அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. நல்லா பாருங்கள், கொதிச்சு மேலே நல்லா இதாகி வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு திக்காகட்டும். அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு ஓப்பன் பண்ண வேணாம். 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கம்ப்ளீட்டாக வச்சுருங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு அப்படியே தட்டத்தோடு தூக்கிடாதீங்க, சுற்றும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கவனமாக செய்யணும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்குன்னு. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள், தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டி நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இது குக் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோன்னா கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸில் லைட்டாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் குக் ஆகலை, குக் ஆகட்டும். கையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ செக் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நமக்கு சுட சுட போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா போய் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குக்கரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். குக்கரை உடனே நம்ம ஊற வச்சிடணும். ஏன்னா மாவு ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் குக்கரை எடுத்த உடனே குக்கரை ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி. ஒரு வெள்ளை வெட்டி நல்லா ஈரம் பண்ணி, ரொம்ப ஈரம் பண்ணுவோன்னா லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சும்மா டிசைனுக்காக போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்லி நிறைய நான் கில்லு வத்தல் தான் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கையில் கிள்ளி கிள்ளி போடுறது. நம்ம இந்த மாதிரி சைஸில் போட்டிருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது டபுள் த சைஸ் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது நல்லா ஒரு 2 நாள் வெயிலில் இருக்கட்டும். நான் ஜவ்வரிசி அப்பளமும் போட்டிருக்கேன், அது அடுத்த வீடியோவில் வரும். 2த்தையும் நல்லா காய வச்சுருந்தேங்க. ஒரு 9-10 மணியில் போல் போட்டேன் அப்படின்னா 4 மணி போல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கிள்ளுவத்தல் பாருங்கள், துணியிலேருந்து நல்லா சூப்பராக எடுத்தாச்சு. ஈஸியாகவே வரும் துணியிலேருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு வரலன்னா துணியை நீங்கள் போடும்போது 2 மடிப்பு இருக்க மாதிரி போடுங்க. ஒத்த அடுக்கில் போட்டிங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்க அப்படின்னா நல்லா ஈஸியாகவே வரும். மேல் பக்கம் நல்லா காஞ்சிருக்கும், பின்னாடி பக்கம்லாம் காஞ்சிருக்காது. ஸோ வெயிலில் நல்லா ஒரு 4-5 நாள் தட்டத்தில் போட்டதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு காயிற அளவுக்கு நமக்கு நல்லா எடுத்துக்கலாம். இதே மாதிரி ப்ராசஸ் நீங்கள் வெயிலெலாம் வீட்டில் கூட பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காஞ்ச பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ சைஸில் இருந்துச்சு, இப்போ பொரிச்சதுக்கப்புறமா பாருங்கள் டபுள் த சைஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்டான அளவில் தான் செஞ்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் காரம் இருக்காது, அளவான காரம் தான் இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் செஞ்சதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட்றாரு சார். உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.